2025ஆம் ஆண்டு தலைமைந்து பிரமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் 1 19வது வினாவுக்கு விடைகாண் விளக்கங்கள். ஒரு வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவனும் வாரத்தில் பாடசாலை நடைபெறும் 5 தினங்களில் அடுத்துள்ள 3 தினங்களுக்கு விளையாட்டு பயிற்சியில் பங்கு பெற்றுதல் வேண்டும். ஒரு குறித்த வாரத்தில் விடுக்கன், தனுக்கன், சனுக்கன் ஆகிய மாணவர்கள் மூவரும் விளையாட்டு பயிற்சியில் பங்கு பற்றிய ஒரே ஒரு தினம் மாத்திரமே இருந்தது. எனில் அவ்வாரத்தில் அவர்களில் 20 வீதம் விளையாட்டு பயிற்சியில் பங்கு பற்றிய தினங்களின் எண்ணிக்கை யாது? இந்த கேள்வி வாசித்தாலும் உங்களுக்கு விளங்கி கொண்டாதான் சரியான விடையை அணுக முடியும். இதில் என்ன சொல்லப்படுகின்றது என்றால், ஒரு வகுப்பில ஒவ்வொரு மாணவனும் வாரத்தில் பாடசாலை 5 நாளைக்கு நடக்கும். ஆனா தொடர்ச்சியா வாரம் 3 நாளைக்கு விளையாட்டு பயிற்சியில ஈடுபடணும். தொடர்ச்சியா வாரம் இப்ப பாடசாலை 5 நாளைக்குண்டா உங்களுக்கு தெரியும், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி பாடசாலை நடக்கும். இந்த பிள்ளைகள் இதுல ஆக 3 பிள்ளைகளை மட்டும்தான் சொல்லி இருக்குது. அதாவது விணுக்கன், தனுக்கன், சனுக்கன் என்ற 3 பிள்ளைகள் தொடர்ச்சியாக 3 தினங்களுக்கு பயிற்சியில மேற்கொள்ள வேண்டும். இப்ப அது அடுத்து சொல்லப்படுது, 3 பேரும் விளையாட்டு பயிற்சியில பங்கு பற்றியது ஒரே ஒரு நாள் என்று சொல்லப்படுது. அதை கவனித்துக் கொள்ளுங்க. ஒரே ஒரு தினம் 3 பேரும் ஆக ஒரு நாள்ல தான் 3 பேரும் சந்தித்திருக்கிறார்கள். அப்ப இந்த 3 பேரும் ஒரு தினத்துல மட்டும் சந்தித்ததாக இருந்தால் அது திங்கட்கிழமையாக இருக்க முடியாது. ஏன்? திங்கள் ஒருவர் பயிற்சியில ஈடுபட்டால் அந்த அடுத்த 3 நாளைக்கும் அப்படியே பயிற்சியில ஈடுபடும் தொடர்ச்சியாக. அப்ப அது திங்கட்கிழமையாக இருக்க முடியாது. ஏன்? தொடர்ந்து 3 நாளும் அவர்கள் பயிற்சியில ஈடுபட்டால் இது 3 பேரும் 3 நாளும் பங்கு பற்றி இருக்கிறது. இங்கே ஒரே ஒரு தினத்தானே 3 பேரும் பங்கு பற்றியதாக சொல்லப்படுகின்றது. அப்ப திங்கட்கிழமையாக இருக்க முடியாது. இப்ப நாங்கள் செவ்வாய்க்கிழமை பொருத்தமோண்டு பார்த்தால், செவ்வாய்க்கிழமை 3 பேர் இவர் பங்கு பற்றினா 3 பேர் செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியாக 3 நாளே பங்கு பெற்றோணும். அப்ப இவர் இப்படி பங்கு பற்றி இருக்கலாம், அல்லது இவர் இப்படி பங்கு பற்றி இருக்கலாம், அல்லது இவர் இப்படி பங்கு பற்றி இருக்கலாம். இப்ப தொடர்ச்சியாக 3 நாள் 2 பேர் பங்கு பற்றி இருக்கணும். ஒரே ஒரு மூவர் மட்டும் ஒரே ஒரு தினத்துல பங்கு பற்றின சொல்லப்படுது. அப்ப திங்களா இருக்க முடியாது, செவ்வாயா இருக்க முடியாது, வியாழனும் அதே மாதிரி முடியாது, வெள்ளியும் அதே மாதிரி இருக்க முடியாது. அப்ப 3 பேரும் பங்கு பற்றிய தினம் நான் திரும்ப எழுதி காட்டுறேன் பாருங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அப்ப 3 பேரும் பங்கு பற்றிய தினம் புதனாகத்தான் இருக்கு. நல்லா கவனிங்களுக்கு காரணம் நான் சொல்றேன். புதனாக இருந்தால் இப்ப இந்த 3 நாளும் ஒருவர் பங்கு பற்றினா அது புதன்கிழமைக்கு வரும். இந்த 3 நாளும் ஒருவர் பங்கு பற்றினாலும் அது புதன்கிழமைக்கு வரும். அப்படி இல்லை, இந்த 3 நாளும் பங்கு பற்றினாலும் புதன்கிழமைக்கு வரும். அப்ப மூவரும் சந்தித்தது ஒரே நாள் தான். இப்ப கேள்வி என்ன? 20 வீதம் பங்கு பற்றியது எத்தனை நாள் என்று கேட்கப்படுது? செவ்வாயும் வியாழன். அப்ப கேள்விக்கான விடை 2 என்பது ஆகும். இப்ப இதே பரீட்சை வினா முந்தியொரு, அதாவது இது 2025, இதற்கு முன்னும் வினாவப்பட்டது. அதிலே எப்படி வினாவப்பட்டது? ஒரு பாடசாலையில ஒரு மாணவன் 3 தினங்கள் பாடசாலைக்கு தொடர்ச்சியாக வர முடியவில்லை. அவன் நிச்சயமாக வராதிருந்த நாள் எது என்று கேட்கப்படுகிறது.
நல்லா கவனிங்கோ. ஒரு பாடசாலையில ஒரு மாணவன் தொடர்ச்சியாக 3 தினங்கள், அப்ப பாடசாலை நடக்கிறது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. இதுல இந்த 3 தினங்கள்ல அவன் நிச்சயமாக வராத நாள், ஒரு பாடசாலையில திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள 3 நாள் அவன் ஸ்கூலு தொடர்ச்சியா வர இல்லை. அவன் நிச்சயமாக வராத நாள் எது என்று கேட்கப்படுது. அப்ப அவன் இந்த 3 நாளும் வராம இருந்திருந்தால் இதுல புதன்கிழமை அடங்குது. அல்லது இந்த 3 நாள் தான் அவன் பெறவில்லை என்றாலும் அதிலையும் புதன் அடங்குது. இந்த 3 நாளும் தான் அவன் பெறவில்லை என்றாலும் அதிலையும் புதன் அடங்குது. அப்ப அவன் நிச்சயமாக வராத நாள் புதன்கிழமை என்றது கேள்விக்கான விடை. இப்ப உங்களுக்கு இது புரிந்து கொண்டால்தான் இப்ப இங்க கேட்கிறது, தொடர்ச்சியாக 3 தினம் பங்கு பெற்ற வேணும், 3 பேரும் ஒரே தினத்துல ஒரு நாள் தான் பங்கு பற்றி இருக்கிறார்கள், அப்படி என்ன புதன்கிழமை தான். அப்ப 2 பேர் வீதம் பங்கு பற்றின எத்தனை நாள் என்று கேட்டால் இதாக இருக்கலாம், அல்லது மற்றவர் இந்த 3 நாளாக இருந்தாலும் இல்லாட்டி இதுதான் 2 நாளாக இருக்கலாம். அப்ப இப்படியா இருந்தாலும் அப்ப 3 தினங்கள் பங்கு பற்றியவர்களின் ஒரு நாளா இருந்தால் 2 பேர் பங்கு பற்றினது 2 தினங்களாக இருக்கும். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என எதிர்பார்த்து கொண்டு அடுத்த கேள்விக்கான விடை விளக்கத்தை சொல்லித்தாரன் கவனிங்கோ. முதலாம் நிரை, 2ஆம் நிரை, 3ஆம் நிரை. மேற்குறித்த கோலத்துக்கு ஏற்ப எண்களை எழுதும் போது 31 எந்த நிரையில் எழுதப்பட வேண்டும்? அதாவது 31 இந்த நிலையில ஒழுங்குல வருமா, அல்லது இதுல வருமா, அல்லது இந்த நிலையில வருமா என்று கேட்கப்படுகிறது. அவனுங்க இந்த எண்கள் இந்த கோலத்தை கொண்டுதான் இனம் காண வேண்டும். இங்க பாருங்க, இங்க எண்கள் என்ன கோலத்தில் எழுதப்படுது? முதல் மேலிருந்து கீழாக, முதல் நிலையில 2ஆம் நிலை, 3ஆம் நிலை என்று மேலிருந்து கீழாகவும், பிறகு கீழிருந்து மேலாகவும் எழுதப்படுது, பிறகு கீழிருந்து மேலாக, பிறகு கீழிருந்து மேலாக வருது. அப்ப இந்த 31 எங்க வரும்ன்றதுக்கு நாங்க இலகுவான முறையில விட காண்றதுக்கு இதுல 3 பெருக்கு தொகைகளாக, இங்க பாருங்க, இங்க முதல்ல 3 இங்க நிக்குது, அடுத்த 6 இங்க நிக்குது, 9 இங்க நிக்குது. அப்ப 12 இங்க நிக்கும், 15 இங்க நிக்கும், 18 இங்க நிக்கும், 21 இங்க நிக்கும், 24 இங்க நிக்கும், 27 இங்க நிக்கும், 27 இங்க நிக்குது. அப்ப 30 இங்க நிக்கும். இப்ப கேள்வி என்ன? 31 தான் எந்த நிலையில வரும் என்று கேட்கப்படுது. அப்ப இப்ப எங்களுக்கு தெரியும், இதுல 30க்கு அடுத்ததாக 31 இங்கே 30 என்றால் இது, அதாவது 27, 28, 29, 30ஆக இருக்குது. அப்ப 31 இங்கே ஆரம்பித்து 32, 33 என்று தானே வரும். இங்கதானே 33 வரும். அப்ப 31 எங்க இருக்குது? முதல் நிலையிலே இருக்கின்றது. அதாவது 3இன் பெருக்கு தொகை வார இடத்துலாம் 31 இருக்கும். நீங்க தவறாக இங்க கீழே 31 போட்டால் தவறு. ஏன்? இங்க முதல்ல ஆரம்பிக்குது, பிறகு இங்க ஆரம்பிக்குது, பிறகு இங்க ஆரம்பிக்குது, பிறகு அடுத்ததாக இங்க ஆரம்பிக்குது 13, அடுத்தது இங்க ஆரம்பிக்கும், அடுத்தது இங்க ஆரம்பிக்கும், அடுத்தது இங்க ஆரம்பிக்கும், அடுத்தது இங்க, அடுத்தது இங்க, அடுத்தது இங்க. அப்ப 31 முதலாம் நிலை என்பது கேள்விக்கான விடை ஆகும். இது பயிற்சி செய்திருந்தால்தான் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு குழந்தைகள் இலகுவாக விடை சொல்லக்கூடியதாக இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் என்னோட கேட்டு போட்டு காணொலி தயாரித்து வைட் போர்டுல மார்க்கர் இருக்கணும், வைட் போர்டுல விளங்கப்படுத்தணும், தெளிவாக விளங்கப்படுத்தவனும். அதாவது நான் இப்ப கற்பிக்கிற, நான் இப்ப அந்த நீங்க அனுப்புற காணொலி
2025ஆம் ஆண்டு அரச பரீட்சை காணொளிகளாக இருக்கணும். என்னிட்ட படிக்கிற பிள்ளைகள் மாத்திருந்தான் காணொளிகள் அனுப்பலாம். மற்றவை இந்த காணொலியை நான் பதிவேற்றம் செய்ய மாட்டேன். அப்ப நீங்க என்னோட தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் ஊடாக கேட்ட பிறகுதான் பதிவேற்றம் செய்யுவோம். இப்ப நான் 21வது கேள்வியை விளக்கந்தாரன் கவனிங்கோ. ஒரு சுவர்கடிகாரத்தின் முகத்தில் எல்லா எண்களும் IBX ஆகிய உரோம இலக்கங்களை கொண்டு நியம முறையில் எழுதப்பட்டுள்ளன. அதில் IBX என்பன இடப்பட்டுள்ள தடவைகளின் எண்ணிக்கை யாது? அப்ப எங்களுக்கு இங்க என்ன சொல்லப்படுகின்றது? ஒரு கடிகாரம் இருக்கின்றது. அந்த கடிகாரத்தில உரோமன் எண்கள், அப்போ உரோமன் எண்கள் 12 வரையில, கடிகாரத்துல 12 வரையில எண்கள் இருக்கும். அப்ப அந்த எண்கள் உரோமன் எண்ணில இடப்பட்டிருந்தா முதலாவது I என இருக்கும், அடுத்தது II என்று இருக்கும். அந்த ஒழுங்கில இறுதி 12 என்பது XII என்று இருக்கும். அப்ப நாங்க அந்த ஒழுங்கில பார்த்தால், நாங்க கடிகார முகத்துக்கு போம் இலக்கம் கிடைக்க மத்திய வைத்துக் கொண்டு இங்கே 3 ஹீரோனும், இங்கே 6 எழுதவனும், இங்கே 9 எழுதவனும், இங்கே 12 குறிக்க வேண்டும். அப்ப இது அடுத்த எண்களை தொடர்ச்சியாக குறிக்கிறேன், கவனிங்கோ. இது 1, இது 2, இது 4, இது 5, அடுத்தது இது 7, இது 8, இது 9, அடுத்த இது 10, இது 11, அடுத்த 12. அப்ப முதலாவது I எத்தனை இருக்கின்றது எண்ணி பார்ப்போம். I எத்தனை இருக்கின்றது என்பதை எண்ணி பார்ப்போம். இதுல நாங்க 1ல இருந்து ஆரம்பித்தால் 1, 2, 3 என்றால் இதுவரையில 6 இருக்கு. இதுல 7, 6, 8, இதுல 10, இதுவரையில 13, அடுத்தது 14, பிறகு 14 மட்டும் 15, 15 2 17 இருக்கின்றது. அப்ப I 17 உள்ள விடை இது இல்லை. அப்ப இந்த விடை பொருத்தம் இல்லை. அப்ப இதாக இருக்கலாம் அல்லது இதாக இருக்கலாம். நாங்க B எண்ணி பார்த்தால் B 4 என்ற இடத்திலே ஒருக்கா வந்திருக்குது, 5ல வந்திருக்கு, 6ல வந்திருக்கு, 7ல வந்திருக்கு, 8ல வந்திருக்கு. அப்ப 5 தடவைகள். அப்ப இந்த விடையும் பிழைத்திருக்கு. அப்ப இது இந்த விடை, இதுதான் விடை. அப்ப X எங்க வந்திருக்கு? X இங்க ஒருக்கா வந்திருக்கு, இங்க வந்திருக்கு, இங்க ஒருக்கா வந்திருக்கு, இங்க ஒருக்கா வந்திருக்கு. அப்ப 4 தடவை. அப்ப 3வது விடைதான் பொருத்தமானது. இனி நான் அடுத்த வினாவுக்கு விடை காண் விளக்கம் தருகிறேன், கவனிங்கோ. இப்ப நாங்கள் பார்க்க போறது 22வது வினா. இது 2025 நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள். அதிரசம், குக்கீஸ், அல்வா, ஆஸ்மி, கேக், தொடர் ஆகியன வேறு வேறாக அடங்கும் 6 ஒத்த பெட்டிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு மேசை மீது அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதுல 6 வகையான உணவுகள் மேசையில அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு, கவனிங்கோ. அதுல அதாவது ஒன்று அதிரசம், இன்னொன்று குக்கீஸ், இன்னொன்று அல்வா, இன்னொன்று அஸ்மி, கேக், தொடர் 6 வகையான உணவுகள் இந்த 6 பெட்டிகள். 1, 2, 3, 4, 5, 6. ஆனா ஒழுங்கிலே என்று சொல்லவில்லை. இந்த 1, 2, 3 மேலே இருந்து கீழே இருந்து மேலே அப்படி அடக்கவில்லை. இப்ப இது அடுக்கி இருக்கிற தகவலை பற்றி இங்க சொல்லப்படுது, பிறகு வினா கேட்கப்படுது. அப்ப அடுக்கி இருக்கிற தகவல்களை நாங்கள் அணுகுவோம். இப்ப 6 பெட்டிகள் தெரியுது. கொக்கீஸ் பெட்டி
4 பெட்டிகளை தொடுகின்றது. அப்ப இதுல 4 தொடக்கூடிய பெட்டி எதென்றால், இதுல 4 பெட்டியை தொடணும் என்றால் இதுதான் கொக்கீஸாக இருக்கணும். இதுதான் 4 தொடும். இங்க பாருங்க, இந்த பக்கம் இதை தொழுது, இந்த பக்கம் இதை தொழுது, இங்க இந்த பக்கம் 2 தொழுவது. அப்ப கொக்கீஸ் பெட்டி எங்களுக்கு நிச்சயமாகி விட்டது. இப்ப நாங்க இந்த 4 பெட்டியை கொக்கீஸ் பெட்டி சொல்வதென்றால் கொக்கீஸ் என்பது இங்கே இருக்கின்றது. எனக்கு சொல்லப்படுது ஆஸ்மி பெட்டி தொடல் பெட்டியையும் கேக் பெட்டியையும் மாத்திரம் தொடுகின்றது. அது கொக்கீஸை தொடவில்லை என்றால் 2 மாத்திரம்தான் தொடுது, இதை தொடலையும் கேக்கையும். அப்ப ஆஸ்மி பற்றி இதுக்குள்ள வர முடியாது. ஏன்? அது இத கொக்கிஷ தொழுது. அப்ப ஆஸ்மி இதுக்க வர முடியாது, இதுக்களையும் வர முடியாது, இதுக்களையும் வர முடியாது, இந்த 4க்கையும் ஆஸ்மி வர முடியாது. ஏன்? அது கொக்கிஷ தொட்டு விட 2 பட்டியை மாத்திரம்தான் தொழுது. அப்ப ஆஸ்மி பட்டி என்பது நிச்சயமாக எங்களுக்கு தெரிகின்றது, அது மேலதான் இருக்கின்றது. ஏன்? அது கொக்கி தவிர்ந்த 2ஐ தொடர்கின்றது என்றால் அது மேலதான் இருக்குது. அப்ப இதுல மேல உள்ள பெட்டியில் இருப்பது எது என்றால் ஆஸ்மி பெட்டி என்பது கேள்விக்கான விடையாகும். இவையெல்லாம் அரச பரீட்சையில கேள்விகளை எவ்வளவு பிள்ளைகளின் திறமையை இனங்காண கூடிய முறையில கேட்க முடியுமோ அந்த முறையிலே கேட்கப்படுகின்றது. இப்ப உங்களுக்கு 4 வினாக்கள் இதுல நான் விளக்கம் தந்துவிட்டேன். அதிக வினாக்களை விளங்கப்படுத்தி உங்களை சிரமப்படுத்தாமல் இந்த இன்றைய வகுப்புல இந்த 4 வினாக்களும் போதுமானது. ஏனென்றால் அதிகத்தை விளங்கப்படுத்தும் நேரம் நீங்கள் விளங்கிக் கொள்வது கஷ்டமாக இருக்கும். இப்ப 19வது கேள்வியை மீள ஒரு காட்சி சொல்லித்தாரன். 5 தினங்கள் இருக்குது. அதாவது நல்ல கவனிங்கோ, 5 தினங்களை நான் 1, 2, 3, 4, 5 என எழுத்துல குறித்திருக்கிறேன். இந்த 5 தினங்கள்ல 5 தினங்கள், இந்த 5 தினங்கள்ல விளையாட்டு பயிற்சியில தொடர்ச்சியா 3 நாளைக்கு ஈடுபடணும். அந்த 3 மாணவத்தை பேர் தந்திருக்க விழுக்கன் தரக்கன் சனக்கன் இவர்கள் மூவரும் ஒரு நாள்ல பங்கு பற்றினர் என்றால் அது நிச்சயமாக இந்த நாளாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த 3 பேரும் ஒரே ஒரு நாள் தான் சேர்ந்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஒன்றுதான் 3 ஒரே ஒரு நாள் சேர்வதற்கு சாதகமாக இருக்கும். இது வரைக்கும் இது இங்க வரைக்கும். இங்க பாருங்க, இது 3, இது 3, இது 3ல அடங்கும். அப்ப 3 பேர் பங்கு பற்றினது ஒரே நாள் என்றால் அது புதன் என்றால் 2 பேர் பங்கு பற்றினது ஒன்று செவ்வாயாக இருக்கலாம், வியாழனா இருக்கலாம். ஆனா அடுத்த 3 பேரும் இப்படி பங்கு பற்றி இருந்தால் இவ 2 பேரும் இல்லாமல் 2 பேர் பங்கு பற்றினது இங்க பாருங்க இதுகுமாக இருக்கலாம். அதாவது இது இங்க அடங்கவில்லை, இங்க அதை வந்து சென்று வைத்துக் கொள்ளுங்க. அதாவது 3 பேரும் இப்படி ஒரே 3 நாள்ல பங்கு பெற்ற முடியாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நான் திரும்ப சொல்லித்தாரன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அப்ப 3 பேரும் பங்கு பற்றினா இதாக இருக்கலாம். அப்ப 2 பேர் பங்கு பற்றினா கேட்கப்படுது. அப்ப 3 பேர் இப்படி பங்கு பற்றி இருக்கலாம். அடுத்தது இப்படி 3 பேர் பங்கு பற்றி இருக்கலாம். அடுத்தது இந்த 3 பேர் இப்படி பங்கு பற்றி இருக்கலாம். இப்ப கேள்வி 2 பேர் பங்கு பற்றினது இதுல செவ்வாய் வியாழன் என்று இருக்குது. ஆனால் இப்ப ஒரே நாள்ல பங்கு பற்றினா இவர் இங்கேயும் பங்கு பற்றி இருக்கலாம் தானே. இப்படி இங்க 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 என்று பங்கு பெற்ற முடியாது. இதுல ஒரு நாள் விடுபட்டது, இதுல பங்கு பற்றினா 3 நாள் வந்துடுமே. ஆனபடியால் இந்த முறை
சரி வராது. முதல் இதுதான் பொருத்தமானது என்பதை கவனத்துல கொள்ளுங்கள். இனி அடுத்த கேள்வி, 1 2 3 இப்படி வருது, 6 மேல போகுது, 9 கீழே வருது, 12 மேல போகுது, 15 கீழே வருது, 15 18 மேல போகுது, 21 3 பெருக்கு தொகை கீழே வருது, 24 மேல போகுது, 27 கீழே வருது, அப்ப 30 மேல போகும். அப்ப 31 இங்கதான் ஆரம்பிக்கும். அப்ப முதல் நிலை என்பது கேள்விக்கான விடையாகும். அடுத்த சுவர் கடிகாரத்துல நாங்க ஐ இருக்கிறது 1 2 3 4 ஐ இருக்கின்றது, 4 5 இல்ல, 6 இருக்கின்றது, 7 இருக்கின்றது, 8 இருக்கின்றது. ஐ இருக்கிற எண்ணிக்கைகள் பார்க்கறதுக்கு. அப்போ 9 இருக்கின்றது, 10 இல்ல, 11 இருக்கின்றது, 12 இருக்கின்றது. அப்ப எத்தனை இருக்கின்றது? இதுல 1 2 3 தான் இருக்கும். அப்ப 6, 4 இருக்கா 7, 5 இல்ல, 6 இருக்கா 8, இங்க 2 10, 8 3 13, 9 1 14, 10 இல்ல, 11 1 15, 12 2 மொத்தம் 17. அப்ப இந்த விடை பிழை என்று பார்த்தோம். பிறகு அடுத்ததாக பி இருக்கிறது. பி இருக்கிறது 4 இருக்கா இருக்கும் ஐ பி என்று. இதுல 6 இருக்கும், 6 7 இருக்கும், 8 இருக்கும். அப்ப மொத்தம் எத்தனை தடவை இருக்கின்றது என்று எண்ணிப்பா இருக்கும். 4 5 6 7 8 7 பெறும். 6 7 8. அப்ப 4 5 பி இருக்கு. சாரி, 5 பி இருக்கு. அப்ப 1 2 3 4 5. அப்ப இந்த விடையின் தவறு. அப்ப இது பொருந்தாது. இதுதான் பொருந்துகின்றது. எக்ஸ் என்பது எங்க இருக்குது? அதாவது 10 இருக்கின்றது எக்ஸ், 11 இருக்கின்றது எக்ஸ், அடுத்தது 9 எக்ஸ் இருக்கு. எக்ஸுக்கு முன்னுக்கு ஐ இருந்தால் தானே 9. அப்ப 12 இருக்கின்றது. அப்ப மொத்தம் 4 எக்ஸ் இருக்கின்றது. அப்ப மூன்றாவது விடைதான் பொருத்தமானது. இனி 22வது வினா கவனிப்போம். 22வது வினா, இந்த 4 பெட்டிகள்ல உணவுப் பொருட்கள் இருக்குது என்று சொல்லப்படுகிற 6 பெட்டியில, இதுல கொக்கீஸ் பெட்டி 4 பெட்டியை தொடுவதென்றால் 4ஐ தொடுவது இந்த ஒன்றுதான். அப்ப பிறகு ஆஸ்மி என்றது தொதலையும் கேக்கையும் தொடுவது என்று சொன்னா ஆஸ்மி இங்கதான் இருக்கும். ஏன் வேறு எந்த இடத்திலும் இருக்க முடியாது. அப்ப கேள்விக்கான ஆஸ்மி என்பதாகும்.